ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜனனி. முடி அடர்த்தியாகவே இல்லை, முடி தொட்டாலே வேரோடு வருது. டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது, ஹேர் லாஸ் அதிகமாக இருக்குது, ஸ்கேல்ப் ட்ரையாக இருக்குது, ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. முடி நல்லா அடர்த்தியாக கருப்பாக ஷைனிங்காக வளர்க்கணும், நல்லா லாங்காக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு டைமாவது வீட்டில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். 100% நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இன்றைக்கி எப்படி தேங்காய் பால்லேருந்து தேங்காய் எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணலாம் வீட்டிலையே அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் கம்மியான குவான்டிட்டி தான் செய்கிறேன். அதுக்காக அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி செதுக்கி எடுத்துக்கோங்க. செதுக்கி வச்சுருக்க தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு கொரன்னு மட்டும் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சிருக்க தேங்காயில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு திக்கான தேங்காய் பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்ச தேங்காய் பாலை இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டி ஃபஸ்ட்டு பாலை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். மீதம் இருக்க தேங்காயில் இன்னொரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி இன்னொரு டைம் பால் எடுத்துக்கோங்க. நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு தாங்க எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் ஏன் அதிகமாக தண்ணி சேர்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பால் அதிகமாக கிடைக்கும், பட் பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் டைம் அதிகமாக எடுத்துக்கும். எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தண்ணியும் தனியாக பாலை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். கேரி பேக்கில் ஊற்றி ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணி ஒரு 4 to 5 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து பார்த்தோம்னா தண்ணி தனியாக பால் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். தண்ணி தேவைப்படாது, அதை கீழே ஊற்றிட்டு பாலை எடுத்து வச்சுருக்க இரும்பு கடாய் யூஸ் பண்ணி காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இரும்பு கடாய் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒன்று. ஸோ இரும்பு கடாயில் ஊற்றி காய்ச்சும் போது இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்கிறதுக்கு எப்போனாலும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இதுக்கிடையில் ஹெல்த்தியான ஹேர் க்ரோத் டிப்ஸ் சொல்லி கேட்டிருக்கீங்க. ஃபுட் இன்டேக் தாங்க ரொம்பவே முக்கியம். என்ன தான் நம்ம வெளிப்புறத்தில் ஹேர் மாஸ்க்கோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலும் நீங்கள் உள்ளே என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஹெல்த் கண்டிஷன் இருக்கும், முடி வளர்ச்சியும் அப்படி தாங்க இருக்கும். ஸோ ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. அயன் கண்டென்ட் இருக்க ஃபுட் அதிகமாக எடுத்துக்கோங்க. கீரை வகைகள், முக்கியமாக முருங்கீரை எடுத்துக்கோங்க. பாதாம் எடுத்துக்கலாம். 6 பாதாம் டெய்லி நைட் ஊற வச்சு காலையில் எழுந்ததுமே அதை எடுத்துக்கலாம். டீஹைட்ரேட்டடாக இருக்காமல் இருக்கிறதுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்க தண்ணி நிறையா குடிங்க. ஸ்லீப் ரொம்பவே முக்கியம். என்ன தான் நம்ம வேலைக்கு போகிறோம், நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குனாலும் தூக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு 7 to 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் இந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்குங்க. டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சத்தான உணவு எடுத்துக்கோங்க, நிறையா தண்ணி குடிங்க, அது மட்டும் நல்லா தூங்குங்க. இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு நல்ல டிப்ஸு. மேலும் இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் கெட்டு போயிடும். ஸோ இது நல்லா பொரிஞ்சு கலர் மாறுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த எண்ணெய் கூட இந்த மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி கருவேப்பிலை தான், இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டி காய்ச்சறதுனால வெறும் கருவேப்பிலை மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பல்காக காய்ச்சும் போது இன்னும் சில நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் கரிசலாங்கண்ணியாக இருக்கட்டும், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, நெல்லிக்காய், அது மாதிரி வேப்பிலை, இந்த மாதிரி நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது இன்னமும் எண்ணெய்க்கு நிறையா நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பட் கருவேப்பிலை இப்போ என்கிட்ட கருவேப்பிலை இருக்கிறனால இந்த கருவேப்பிலையை போட்டு எண்ணெயை காய்ச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வடித்து தனியாக ஒரு கிளாஸ் பாட்டிலோ இல்லை ஒரு இந்த மாதிரி பவுலில் ஈரம் படாமல் ஊற்றி வச்சுருங்க. இதை ரெகுலராக நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு வரும்போது ரொம்பவே நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ, உங்கள் ஹேர் நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாக, பிளாக்காக, முடி உதறதெல்லாம் கம்மியாகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கொஞ்சம் வேலைப்பாடு தான் அதிகம், பட் நமக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னா அதுக்காக இவ்வளோ மெனக்கடுறது தப்பு இல்லைங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு